بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் அவனுடைய உதவியால் நாம் ஒரு முஸ்லீம் பெண் கடைபிடிக்கக்கூடிய நற்குணம், ஒரு முஸ்லீம் பெண்ணிடத்தில் என்னென்ன நற்குணம் இருக்கும் என்கிற ஒரு பட்டியலை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அஹ்லாக்குடைய முக்கியத்துவம் என்ன என்கிறதை சென்ற பாடத்தில் பார்த்தோம். அதனுடன் சேர்த்து ஒரு தாயிடத்தில் அவள் எந்த முறையில் நடந்து கொள்ளணும், ஒரு பெற்றோர் இடத்துல ஒரு முஸ்லீம் பெண் எந்த முறையில் நடந்து கொள்ளணும், அந்த முஸ்லீம் பெண் அந்த தாய் காஃபிரா இருந்தா அந்த காஃபிரான தாய் கூட அல்லது அந்த காஃபிரான தகப்பன் கூட எப்படி இருந்து கொள்ளணும் என்கிற பல விடயங்களை நாம் முன்னுக்கு பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், பெற்றோருக்கு பெற்றோருக்கு நம்ம பணிவிடை செய்யணும். பெற்றோருக்கு பணிவிடை செய்வதில் அவர்கள் காஃபிராக இருந்தாலும் நம்ம அவர்களுக்கு பணிவிடை செய்யணும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் என்கிற விடயங்களை நம்ம முன்னாடி பார்த்தோம். இன்னைக்கு நாம் தகாஃபு மினல் உகூக் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பை தான் பார்க்க போகிறோம். தகாஃபு மினல் உகூக். தகாஃபு மினல் உகூக்னு சொன்னால் பெற்றோர்களுக்கு நம்ம தகாஃப் செய்ய மாட்டோம், அதாவது மாறு செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது தான் இது குறிக்கும். எனவே தகாஃபு மினல் உகூக், பெற்றோருக்கு மாறு செய்வதை பயப்படுவாள். ஒரு பெண், ஒரு முஸ்லிமான நற்குணமுடைய ஒரு முஸ்லிமான பெண் இந்த நற்குணத்தை உடையவளாக இருப்பாள். தகாஃபு மினல் உகூக், பெற்றோருக்கு மாறு செய்ய மாட்டாள் என்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது, நம்ம சென்ற பாடங்களில் பார்த்த மாதிரி பெற்றோருக்கு மாறு செய்வது என்பது குர்ஆன் ஹதீஸுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கணும். குர்ஆனில் ஹதீஸில் ஒரு தாய் தந்தை நமக்கு என்னென்னலாம் சொல்லி தர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டு அந்த குர்ஆன் ஹதீஸுக்குள்ளே இருக்குதோ அதைத்தான் நாம் அவர்களுக்கு மாறு செய்யாமல் இருக்கலாமே தவிர, அவர்கள் ஷிர்கான காரியங்களை செய்யுங்கள், பாவமான காரியங்களை செய்யுங்கள், நீங்கள் கோயிலுக்கு செல்லுங்கள், கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய காவிர்களுடன் கலந்து உரையாடி அவர்கள் தரக்கூடிய அந்த சாப்பாடுகளை சாப்பிடுங்கள், பிரசாதங்களை சாப்பிடுங்கள், அவர்களுடைய கடவுள்களுக்கு படைக்கக்கூடிய பல விடயங்களை சாப்பிடுங்கள், அவர்களுக்கு கடவுளுக்காக செய்ய வேண்டிய விடயங்களில் நீங்களும் போய் செய்யுங்கள், கடவுளுக்காக அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கிறது அதையும் செய்யுங்கள், அவர்கள் தைப்பொங்கல் பொங்கல் போன்ற விடயங்கள் நடந்துச்சு என்றால் அதனுடனும் நீங்கள் இணைந்து அவர்களுடனும் நீங்கள் அதை செய்யுங்கள் என்று தாய் சொல்லுவாளே ஆனால், தகப்பன் சொல்லுவானே ஆனால், வாலிதைன் அந்த பெற்றோர்கள் சொல்லுவார்களே ஆனால், நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதற்கு கட்டுப்பட்டு போகக்கூடாது. குர்ஆன் ஹதீஸுக்குள்ள நீங்கள் தொழுங்க வாப்பா, நீங்கள் குர்ஆன் ஓதுங்க வாப்பா, நீங்கள் இந்த குர்ஆன் ஹதீஸில் இருக்கக்கூடிய பல விடயங்களை படித்து எங்களுக்கும் சொல்லித்தாங்க, நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுங்க. இது போன்ற நல்ல காரியங்கள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அல்லாஹ் பேசு, அல்லாஹுடைய ரஹ்மான் என்ற அவனுடைய பெயரை பேசு, அல்லாஹுடைய ரஹீம் என்ற அவனுடைய பெயரை பேசு, அந்த ரஹ்மானுக்கும் ரஹீமுக்கும் உள்ள பண்புகளை பேசு, இப்படி அல்லாஹுவையும் தூதரையும் நல்ல காரியங்களையும் செய்து கொண்டே இரு என்று தாய் தந்தையர்கள் சொல்லும் நேரத்தில் அவர்களுக்கு நாம் வழிபட வேண்டும். ஆனால் முன்னாடி சொன்னது மாதிரி அவர்கள் அல்லாஹும் ரசூலும் தடுத்த விடயங்களை சொல்வார்களே ஆனால் அவர்கள் அந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு மாறு செய்யலாம். அந்த இடத்துல ஒன்று சொல்லி புரிய வைக்கணும், சொல்லி புரியாமல் அவர்கள் இல்லை நான் பிடித்தது தான் பிடி என்று இருக்கும் நேரத்தில் அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு மாறு செய்ய முடியும். சரிங்களா? இதை நீங்கள் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். எனவே பொதுவாக நார்மலாக குர்ஆன் ஹதீஸுக்குள்ள நாம் பார்க்குறோம் தகாஃபு மினல் உகூக், பெற்றோருக்கு மாறு செய்ய மாட்டாள். ஒரு முஸ்லிமான பெண்மணி அவளிடத்துல இந்த பண்பு கண்டிப்பாக இருக்கும். இதற்கான ஆதாரம் என்ன நம்ம பார்க்குறோம். ரவாவுல் புகாரி வ முஸ்லிம், இது ரெண்டுலையும் வரக்கூடியது, முத்தஃபகுன் அலைஹ், இது ரெண்டுலையும் இந்த ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, அன் அபி பக்ரா ரலியல்லாஹு அன்ஹு قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபரி ثلاثة قالوا بلى يا رسول الله قال الإشراك بالله وعقوق الوالدين.
அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருக்கும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபரி கபரி சலாசா என்று சொன்னாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, மிக பெரிய பாவம், மிக பெரிய பாவங்கள்ல கபீரும் ஜித்தனா இருக்கும். சரிங்களா? பெரிய பாவத்துல பெரிய பாவங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று திரும்ப கேட்டாங்க. ஒரு வாட்டி கேட்டாங்க, பெரிய பாவங்கள்ல ஒரு பாவத்தை நான் சொல்லி தரட்டுமா என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டாங்க, அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரிய பாவங்களை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா? பி அக்பரில் கபாயிர், பெரிய பாவத்தை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வாட்டி சொன்னாங்க. உடனே சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று 3 வாட்டி சகீலா சொல்றாங்கண்டா, உறுதிப்படுத்தி திரும்ப திரும்ப சொல்றாங்கண்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, காலு பலா யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அறிவித்து தாருங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் இஷ்ராகு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைப்பது, அதாவது அல்லாஹுக்கு ஷிர்க் செய்வது என்று சொல்லிட்டு ரெண்டாவதா சொன்னாங்க, உகூகுல் வாலிதைன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது ஷிர்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைப்பது, அதனுடன் சேர்த்து சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டாவதா பெற்றோருக்கு மாறு செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவங்கள்ல ஒரு பாவமா கூறியிருக்கிறது தான் பெற்றோருக்கு மாறு செய்கிறது. அல்லாஹுக்கு இணை வைப்பதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆக பெரிய பாவமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுறது உகூகுல் வாலிதைன், பெற்றோருக்கு மாறு செய்கிறது. இதை நீங்க செய்யவே கூடாது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இதை நீங்க செய்யவே கூடாது. ஆனால் எதுவரை என்று நாம் ஒரு நிபந்தனையும் வைத்திருக்க வேண்டும். நான் முன்னாடி சொன்னது போன்று குர்ஆன் ஹதீஸில் இல்லாததை, குர்ஆன் ஹதீஸில் வெறுக்கப்பட்டதை, குர்ஆனில் ஹராமாக்கப்பட்டதை, ஹதீஸில் ஹராமாக்கப்பட்டதை, குர்ஆன் ஹதீஸில் எது எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அவர்கள் உங்களை செய்ய வேண்டும், நீங்கள் அதை பண்ணுங்கள் அப்படி என்று சொல்லி உங்களை வற்புறுத்தும் நேரத்தில் அல்ல, இந்த இடத்துல நீங்க அவர்களுக்கு உகூகுல் வாலிதைன் பொருந்தாது. ஏனென்றால் உகூகுல் வாலிதைன நீங்க பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடாது என்று சொல்லுவது யாரு? அல்லாஹும் தூதரும். அப்ப அல்லாஹும் தூதருக்கும் தான் நாம் தாய் தந்தையர்களை விட முன்னுரிமை கொடுக்கணும். தாய் தந்தையர்களை விட நாம முன்னுரிமை கொடுக்கக்கூடியது அல்லாஹுக்கும், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும். தன்னுடைய உயிரை விட அளவுக்கு அதிகமாக முஹம்மது முஸ்தபா சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். தன்னுடைய உயிரை விட அளவுக்கு மேல் 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 நிச்சயமா அல்லாஹுவை நாம் நேசிக்க வேண்டும். இப்படி அல்லாஹும் ரசூலும் சொன்னதால் தான் நாங்கள் உகூகுல் வாலிதைன், பெற்றோருக்கு மாறு செய்ய மாட்டோம். சரிங்களா? பெற்றோருக்கு மாறு செய்யறத லா உகூகுல் வாலிதைன், பெற்றோருக்கு மாறு செய்ய மாட்டோம் என்று இருக்கணுமே தவிர, அல்லாஹும் தூதரும் சொல்லிவிட்டார்கள் நீங்கள் பெற்றோருக்கு நீங்க மாறு செய்யக்கூடாது, எனவே அவர்கள் என்னத்தை சொன்னாலும் செஞ்சிடுங்கப்பா, அவர்கள் என்னத்தை சொன்னாலும் செஞ்சிடுங்கப்பா என்று சொல்லவில்லை. இதனுடைய அர்த்தம், அவர்கள் என்ன சொன்னாலும் செய்யுங்க, என்ன சொன்னாலும் செய்யுங்க, ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்கணும். போய் ஷிர்க்கு செய், நீ அவன் கோயிலுக்கு போய் அவன் செய்யக்கூடிய அவனுடைய விடயங்களுடன் நீ இணைந்து நட. செலிப்ரேஷன் என்று வரும்போது யூதர்களுடைய செலிப்ரேஷன் என்று பார்த்தோம் என்று சொன்னா அந்த பர்த்டே கொண்டாடுறது, அதனுடன் சேர்த்து இன்னும் பல பிறந்த நாட்கள் கொண்டாடுறது, அதனுடன் சேர்த்து பண்டிகைகள் கொண்டாடுறது, அதன் கூடவே நியூ இயர் வந்தால் நியூ இயர் கொண்டாடுறது, இதுவெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரவில்லை. ஆனால் தாய் தந்தை நீங்க பர்த்டே கொண்டாடணும், உனக்கு நாளைக்கு பர்த்டே வாப்பா, நீ நாளைக்கு வந்து எனக்கு என்னென்னலாம் பண்ணணும், உன்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியே ஆகணும் என்று கட்டாயப்படுத்தினா நீங்க கட்டாயமா பண்ணக்கூடாது. நீங்க என்ன நடந்தாலும் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு மாறு செய்யலாமே தவிர
மற்ற நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த நேரத்தில் சிறுக்கு செய்யக்கூடாது, நீ அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, நீ வந்து காவிர்களுடைய கலாச்சாரங்களுடன் இணைந்து நடக்கக்கூடாது என்று சொல்லும் நேரத்தில் அப்போது இல்லை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது தான் இந்த ஹதீதுகள்லையும் குரான்லையும் நாம் பார்க்குறோமே தவிர நீங்கள் நினைக்கிறது போன்று அவர்கள் என்ன சொன்னாலும் செய்யக்கூடாது. சரிங்களா? என்ன சொன்னாலும் செய்யக்கூடாதுங்கிறது வரையறை இருக்கிறது, குரான் ஹதீஸுக்குள் இருக்கிறது மட்டும்தான், அது அனுமதிக்கப்பட்டது மட்டும்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர அது அல்லாமல் அவர்கள் வற்புறுத்தும் நேரத்தில் அவர்கள் பண்ண வேண்டும் என்று சொல்லும் நேரத்தில் நாம் பண்ணக்கூடாது என்கிறதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே பெற்றோருக்கு மாறு செய்வது என்பது உக்கூகுல் வாலிதைன் என்கிறது, உக்கூகுல் சாரி தகாஃபு மினல் உக்கூக் என்று சொல்கிறது, பெற்றோருக்கு மாறு செய்யாமல் இருக்கிறது. சரிங்களா? அதே போல் உக்கூகுல் வாலிதைன், நாம் பெற்றோருக்கு மாறு செய்யாமல் இருப்பது அல்லாஹ் தனக்கு ஷிர்க் வைக்கின்ற பெரும் பாவங்களில் அடுத்தபடியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எனவே நல்ல காரியங்களில் குர்ஆன் ஹதீதுகளில் சொல்லக்கூடிய விடயங்களில் அவர்கள் நமக்கு சொல்லும்போது, அவர்கள் நமக்கு வழிமுறைகளை காட்டித் தரும்போது, அவர்கள் நம்மளுக்கு தாவா செய்யும் போது அதை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். இந்த பண்பு நம்மளுடைய முஸ்லிம் பெண்களிடத்தில் இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் தகாஃபு மினல் உக்கூக், பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடாது, பெற்றோர்களுக்கு மாறு செய்யக்கூடாது, அந்த பண்பு முக்கியமாக நம்மளுடைய முஸ்லிம் பெண்களிடத்தில் இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிந்து இதை தெரிந்து பெற்றோர்களுக்கு மாறு செய்வதை விட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. ஆமீன். அதனுடன் சேர்த்து பெற்றோர்கள் நம்மளை தவறான வழியில் நடத்தும் போது அவர்களுக்கு எடுத்து சொல்லி அதை புரிய வைப்பதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அதன் கூடவே பெற்றோர்கள் நம்மளை தவறான வழியில் குர்ஆன் ஹதீஸ் அல்லாத விடயங்களில் நம்மளை வற்புறுத்தும் நேரத்தில் அதை நான் பண்ண மாட்டேன் என்று உறுதியாக இருப்பதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.